அனைவருக்கும் வணக்கம். சில நாட்கள் முன்னால் வெனிசுலா நாட்டுக்குள்ளே புகுந்து அந்த நாட்டின் அதிபர் நிக்கோலஸ் மடுரோன்னு சொல்லி ஒருத்தர், அவரை கைது பண்ணி அமெரிக்க அரசாங்கம் ஜெயிலில் வச்சுருக்கு. நியூயார்க் சிட்டி கொண்டு போயிட்டாங்க. எனக்கு பல விஷயங்கள் புரியறதில்ல. அமெரிக்காவில் எல்லாமே ஒழுங்காக நடக்குதா? அப்போ அமெரிக்க அதிபரை கைது பண்ணிடலாமா? தமிழ்நாட்டில் எல்லாமே ஒழுங்காக நடக்குதா? தமிழ்நாட்டின் முதல்வர் கைது பண்ணால் சரியாக இருக்குமா? இந்தியாவில் எல்லாம் ஒழுங்காக இருக்கா? இந்தியாவின் ஜனாதிபதியை கைது பண்ணலாமா? எங்கே போயிட்டுருக்கு இதெல்லாம்? ஒரு இடத்துல தவறு நடந்திருக்குது, அதை உரிய இடத்துல ஐநா சபையில் கொண்டு போய் சொல்லுங்கள். அந்த ஐநா சபை என்ன முடிவெடுக்குதோ அதன்படி நடக்கிறதுக்கு இந்த நாட்டை வற்புறுத்துங்க. இவ்வளோ அபராதம், பொறுப்பு கட்டணம்னு சொல்லுவோம் தூய தமிழில், இவ்வளோ அபராதம் கட்டணும், அந்த கட்டணத்தை கட்ட சொல்லுங்கள். அல்ல அந்த நாட்டுக்கு பொருளாதார தடை விதிங்க. அந்த நாட்டு அதிபரை கைது செஞ்சு உங்கள் நாட்டில் கொண்டு வந்து வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? ஒன்றும் இல்லை. காங்கிரஸ் கட்சியில் ஒரு விமர்சனம் பண்ணதுக்கு காங்கிரஸ் கட்சிக்காரர் மாணிக் தாகூர் என்ன சொன்னார்? எங்கள் கட்சிக்குள்ளே இந்த தீர்ப்பு எடுக்கணும், இந்த மாதிரி மிரட்டணும், எங்கள் கட்சி உறுப்பினர்கள்ட்ட இப்படி நடந்துக்கணும், நீங்கள் யார் சொல்கிறதுக்குன்னு கேட்டார்ல. அதே தானே எல்லா நாட்டுக்கும் பொருந்தும். வெனிசுலா நாட்டுக்காரன் அவன் நாட்டிலேருந்து உங்களுக்கு போதைப் பொருள் வந்திருக்குது அப்படின்னா அந்த நாட்டை தடை பண்ணுங்க. அந்த நாட்டு பொருள்கள் எந்த பொருளுக்குமே நாங்கள் வாங்க மாட்டோம்னு சொல்லுங்கள். வரி விதிங்க. நீங்கள் தான் 100% இந்தியாவுக்கு வரி விதிச்சு வராச்சு ட்ரம்ப்பு. அமெரிக்கா மதத்தோடு தான் எதையும் செய்து கொண்டிருக்கிறது. அவர்கள் மத பிரச்சாரத்தை வெனிசுலா ஏற்கவில்லை. உண்மை அதுதான். எங்கள் நாட்டுக்குள்ள உங்கள் சாமியை கொண்டு வந்து பிரச்சாரம் பண்ணுற அப்படின்னா சிலுவை போர் நடத்தியவர்கள் கிறிஸ்தவர்கள் ஏதோ அன்புக்காரனுக்கு அந்த கதையெல்லாம் வேற யார்ட்டையோ சொல்லுங்கள் சார், படிக்காதவன்னு சொல்லுங்கள், தற்கொலை போயிட்டு சொல்லுங்கள். என் சேனல் பேரே தற்கொலை அதனால தான் வச்சேன் 3 வருஷத்துக்கு முன்னாடியே. நாங்கள் தற்கொலையாகவே இருந்து போகிறோம். எங்கள் மதம் எங்களுக்கு, உங்கள் மதம் உங்களுக்கு. கிறிஸ்தவ மதத்தை வெனிசுலாவில் பரப்புவதற்கு முயன்றார்கள். அவர் மறுக்கவே அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. இதுதான் உண்மை. உண்மை சுடும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.